திமுக ஆட்சியில இளைஞர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகி விட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்திருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவுல, தமிழ்நாட்டுல படிச்சு முடிச்சுட்டு நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கிற நிலையில, தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு பணத்தால மதிப்பீடு செய்யப்படுறாங்க அப்படின்னும், இதனால அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் அரசு வேலை அப்படிங்கிற கனவை சுமந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வை பல ஆண்டுகளா நம்பிக்கையோடு எழுதிட்டு வர நிலையில பணம் வாங்கிட்டு 2538 பேருக்கு முதல்வரோட கையாலேயே பணியாணை வழங்கப்பட்டுள்ளதா குறிப்பிட்டிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி காத்திருக்கும் தகுதியான இளைஞர்கள் எல்லாம் பணம் கொடுக்க முடியாத நிலையில புறக்கணிக்கப்பட்டிருப்பதால எங்க போனது உங்க சமூக நீதி அப்படின்னு இதற்கெல்லாம் முதல்வரோ துணை முதல்வரோ பதில் சொல்லாதது ஏன்னு உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. இளைய சமுதாயத்தினர் விழிப்புணர்வோட இருந்து திமுக அரச வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் நாட்டுக்கு சேவை செய்வதற்கான பணி ஆணை வீடு தேடி வரும்னோ, 2026 பேரவை தேர்தல்ல மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டி மீண்டும் மக்களாட்சி மலர செய்யணும்னு ஆர்.பி. உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு.